பணத்தை மட்டும் நம்பி இருந்தோம்னா யூதாஸ் கையில் இருக்கிற பணம் மட்டும்தான் நமக்கு. ஆனால் தேவனை நம்பி இருந்தீங்கன்னா இங்கே இருக்கிற பணமும் நமக்கு தான், மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிற பணமும் நமக்கு தான். யூதாஸ்ட பார்த்தா பணம், அப்போ யூதாஸை பார்க்கும்போது கெட்டு கெட்டா பணம் வச்சிருக்கிறாரு. இப்போ வரி பணம் என்ன செய்யணும்? கெட்டணும். ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கிடுங்களேன். சார் வரி பணம் கேட்டு வந்திருக்காங்க, ஒரு 1000 ரூபா கொடுங்க சார். இப்போ எது கஷ்டம் ஆராதிக்கிறதுக்கு? எப்போ பணம் நல்லா நிறையா இருக்கும்போது ஆராதிக்கிறது கஷ்டமா, இல்லை இல்லாதப்போ ஆராதிக்கிறது கஷ்டமா? இப்படிங்கிற கேள்விக்கே வராத அளவுக்கு நம்ம இருக்கணும். இப்போ இவன் கை எம்டியாக இருக்குது, கொஞ்சம் ஆராதிக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரும். ஆனால் பணத்தோடு இருந்தால் கொஞ்சம் ஆராதனை வேகமாக என்ன செய்யும்? வரும். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த கையில் இருக்கிற பணம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய ஆராதனை வரணும். பிரைஸ் காட். ஆமாம், பணத்தை சாப்பிட முடியாது, பணத்தை குடிக்க முடியாது, உண்மைதான். ஆனால் பணம் இல்லாமல் சாப்பிட முடியாது, பணம் இல்லாமல் வாழ முடியாது. பணம் தேவை. ஆனாலும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒன்று சொல்கிறேங்க உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக, நீங்கள் பணத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல் நீங்கள் தேவன் மேலே நம்பிக்கை வைத்து எந்த காலமும் எந்த நேரமும் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் ஆராதிப்பீங்கன்னா, உங்களுக்கு சொல்லட்டுங்களா, உங்களுக்கான பணம் யூதாஸ் கையில் தான் இருக்காத தவிர உங்களுக்கான பணம் மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும், பேதுரு கையில் இருக்கும். உங்களுக்கானவைகள் செலுத்தி தீர்க்கப்படும். எதற்குமே நீங்கள் குறைவுபட்டு இருக்க மாட்டீங்க. ஒரு நேரம் சொல்லாமா? இன்னும் தூதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் தூதிப்பேன். யூதாஸ் கையில பணம் இருந்தாலும் ஆராதிப்பேன். இன்னும் யூதாஸ் கையில பணம் இல்லைனாலும் நான் ஆராதிப்பேன். ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். பணத்தை மட்டும் நம்பி இருந்தோம்னா யூதாஸ் கையில் இருக்கிற பணம் மட்டும்தான் நமக்கு. ஆனால் தேவனை நம்பி இருந்தீங்கன்னா இங்கே இருக்கிற பணமும் நமக்கு தான், மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிற பணமும் நமக்கு தான். பிரைஸ் காட். இன்னும் அநேக ஸ்திரீகள் ஆஸ்திகளால் இயேசுவுக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள். பிரைஸ் காட். போகிற இடங்களிலெல்லாம் அவர் தயவை பெற்றுக்கொண்டார். பிரைஸ் காட். ஸோ நமக்கு பணம் தேவை, ஆனால் நம்முடைய நம்பிக்கை பணத்தின் மீது அல்ல, பணத்தை நமக்கு ரிலீஸ் பண்ணுகிற தேவனின் மீது. பணத்தின் மீது நம்பிக்கைன்னா ஏதோ ஒரு சில வழியில் மட்டும்தான் வரும். ஆனால் தேவன் மேலே நம்பிக்கைன்னா எங்கெல்லாம் வழி இருக்கோ அங்கே இருந்தெல்லாம் பணம் வரும். பிரைஸ் காட்.